கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிசி குரூப் 2 அண்டு 2Aலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வேக்கன்சி கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நம்ம அதாவது இவ்வளோ தான் வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்மியாக போட்டிருக்காங்க, ஸோ அதனால் என்னோடய வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அது மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன். ஓகேவா? ஜென்ரலாக எவ்வளோ வேக்கன்சி போட்டாலும் அதில் ஃபைட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து இனிமேல் வர காலத்தில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம குரூப் 1 பார்த்தோம், 26 வேக்கன்சி. இப்போ குரூப் 2 2Aவில் வந்து 821 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பட் வந்து நம்ம இதுவே நினச்சிக்கிட்டு நம்ம கிடைக்கிற வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணுறோன்னு நமக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாரும் அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் 4 படிக்கிறவங்க இந்த குரூப் 2 வந்து இந்த எக்ஸாம் வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸாம் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிருவீங்க, நம்பிக்கை இருக்குது. ரிசல்ட் எடுத்துருவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போவும் சொல்கிறது தான், இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்துட்டேன், நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுவும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம ரொம்ப ஜென்ரலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் போட்டு இந்த வீடியோஸ் நான் சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9/9/2026. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருத்தம் செய்கிறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க, இந்த ஸ்டேஜுக்குலாம் கொண்டு போயிட வேண்டாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் என்றைக்கு நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1/11/2026, அதாவது நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ 2ல் வந்து 41 வேக்கன்சியும், ஓகேவா, 2Aவில் வந்து 780 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 821 வேக்கன்சி வரும். ஓகேவா? ஸோ 821 வேக்கன்சி போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது தான். ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அந்த மாதிரி இருக்குது, போதாது தான். ஸோ நம்ம வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த வேக்கன்சிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ படிக்கிறது தெளிவாக படிங்க. ஓகேவா? ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த நோட்ஸுக்கு அந்த நோட்ஸு ஸ்கூல் புக்கு இதெல்லாம் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு, நோட்ஸுக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் கொஸ்டின் ப்ராப்பராக பார்த்துட்டு, ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாலே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். அது டிஎன்பிசி மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி கொண்டு தான். ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா நான் வந்து அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ வேக்கன்சி வந்து 821. ஸோ யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து என்ன பேசுகிறது ஏது பேசுன்னு எனக்கு தெரியலை. ஸோ நம்ம வீடியோஸ் போட்டு ஆகணும். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்றதுக்காக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணது தான். தைரியமாக நீங்கள் படிங்க, தொடர்ந்து படிங்க. வேக்கன்சி கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போவும் சொல்கிறது தான், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லலாம் வேக்கன்சி அதிகமாக இருக்கணும், யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். 1000 வேக்கன்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷனை இப்போ இருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாலும் போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ குரூப் 2 டார்கெட் பண்ணி மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ குரூப் 1 வேறு போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த மெயின் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், நம்புவோம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.